கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பின் தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பவனி நாளில் குருத்தோலை ஞாயிறின் மகிழ்ச்சியான இந்த நாளின் நற்செய்தியை உங்களுக்கு சொல்லிக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நம்மோடு கூட இருந்து வார்த்தைகளை நமக்கு கற்றுக் கொடுக்க, அதுபடி நாம் நடக்க கர்த்தர் நமக்கு இதை செய்வாராக. நம்ம இருக்கிற இடங்கள் அப்படி எழுப்பி நின்று பரிசுத்த மார்க்கு 11ஆம் அதிகாரத்துல அவன் ஒரு சில வசனங்களை, அதாவது அவன் அவருடைய 9 வசனங்கள், 1 முதல் 9 வசனங்களை நாம் சேர்ந்து வாசித்து பிற்பாடு அதனுடைய வசனத்தின் தியானத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா. எடுத்துக்கொண்டீங்களா? பரிசுத்த மார்க்கு 11ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் அதனுடைய 9 வசனங்கள் வரைக்கும் சேர்ந்து வாசிப்போமா? எடுத்துட்டீங்களா? அவர்கள் எருசலேமில் சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேம் பெத்தானியா என்னும் ஊருக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்தவுடனே மனுஷன் ஒரு கால் ஏறியில்லாத ஒரு கழுதை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அமைத்துக் கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவரிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவார் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் ஒரு வாசலருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே இருந்தவர்கள் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உற்பத்தி சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் போகவிட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே நடக்கிறார்கள். முன் நடப்போரும் பின் நடப்போரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கரங்களை உயர்த்தி எல்லாம் ஒரே குரல்ல ஆமென். அன்பின் பிதாவே, உடைய பவனி நாட்கள்ல இந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம், மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கிற வார்த்தை வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தெளிவான ஒரு வார்த்தை, தெளிவான ஒரு வியாக்கியானத்தை எங்கள் வாழ்க்கையோடு சேர்ந்து செயல்படுகிற ஒரு காரியத்தை இந்த காலவெளியில நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்வீராக. Thine is your kingdom, Lord. Thine is your glory. Thine is your mighty power, Lord Jesus. We praise and pray in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் துதிகளை செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அவன் 3ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போமா? மார்க்கு 11:3. ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா. அந்த பவனியுடைய அர்த்தம், இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவருக்கு லார்ட் நீட் இட். தேவனுக்கு அது தேவைப்படுகிறது, தேவன் அதை விரும்புகிறார், தேவனுக்கு அது வேண்டும். தெளிவாக அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்கலாம். இது ஆண்டவருக்கு வேண்டும், கொடுத்துருங்க, நீங்க வைக்க கூடாது, இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த கழுதையுடைய சொந்தக்காரர்கள் இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு நானும் நீங்களும் வேணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்களும் நானும் வேணும். சொல்றீங்களா? கர்த்தருக்கு நாங்கள் வேணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நாங்கள் வேணும். ஒரு சத்தமா சொல்லுமா? கர்த்தருக்கு நாங்கள் வேணும். இப்பதான் பார்க்க போறோம் எதற்காக, ஏன் இப்படின்னு சொல்லுகிற வசனங்களை ஆண்டவர் நமக்கு தியானிக்க கிருபை செய்வாராக. முதலாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகாமையில் பெத்தானியா என்னும் ஊருக்கு வந்தபோது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு செல்லுங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷன் ஒரு கால் ஏறாத ஒரு கழுதை, இல்லையா,
முதலாவது இன்னைக்கு நம்ம தியானிக்க போற தியானம் என்ன அப்படின்னா, இல்லையா, நிறைய தியானம் அதுல நம்ம பண்ணிட்டோம். வருஷம் நம்ம தியானம் பண்ணிட்டோம். பவனி ஒரு வெற்றி பவனி, பவனுடைய ரீசன்லாம் என்னன்னு. ஆனா இன்னைக்கு நம்ம தியானிக்க போறது இந்த பவனிக்கு முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு காரியம். அந்த காரியம் இல்லைன்னா நடக்காது. அந்த காரியம் இல்லைன்னா நடக்காது. பவனி இல்லை. அந்த காரியம் இல்லைன்னா பவனி இல்லை. என்ன காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதனால் அற்பமாய் எண்ணப்படுகிற ஒரு கழுதை. மனிதனால் அற்பமாய் எண்ணப்படுகிற ஒரு கழுதை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மனிதனால அற்பமாய் எண்ணப்படுகிறோமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. யோசனை பண்ணி பாருங்க. குடும்பத்துல உங்களுக்கு ஒரு நல்ல இடம் இல்லை, உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. சமுதாயத்துல இடமே இல்லை, இல்லை. சொந்த பந்தங்கள் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில கடைசி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம். இதே போலதான் இந்த கழுதையுடைய காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவராலும் விரும்பப்படாத ஒரு கழுதை இல்லை. இப்ப யாருக்குமே அந்த கழுதை தேவையில்லை. ஆனா யாருக்கு தேவைப்படுது? உங்களையும் என்னை உண்டாக்கின தேவனுக்கு நீங்களும் நானும் கழுதையாய் அவரை சுமக்கிற ஒரு வாகனமாக அவர் வேண்டி நம்மை விரும்புகிறார், நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒரு ஆமீன் சொல்றீங்களா சத்தமா? அல்லேலூயா. இல்லையா? அந்த கழுதையை பத்தி கொஞ்சம் தியானிச்சீங்கன்னா, இல்ல அந்த கழுதைக்கு எந்த ஒரு அந்தஸ்தும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இல்ல மற்ற மிருகங்கள் கூட ஒரு பூனை, ஒரு நாய், ஒரு கிளி, இல்ல ஒரு லவ் பேர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து வளர்ப்பாங்க. அது செல்ல பிராணியா வளர்ப்பாங்க. பன்னி கூட, நீங்க பாப்புவா நியூகினின்னு சொல்லி ஆஸ்திரேலியா பக்கத்துல ஒரு தீவு இருக்குது. அங்க வந்து பன்னி தான் முக்கியம். பன்னிக்கு முக்கியத்துவம். அப்ப பன்னிக்கு கூட ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அந்த கழுதைக்கு என்ன இல்லை? ஒரு முக்கியத்துவமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. விரும்பப்படாத, வேண்டப்படாத, ஒண்ணுக்கு உதவாத, அழகு இல்லாத, ரூபம் இல்லாத ஒரு கழுதை இல்லையா? ஆனா இப்ப இந்த கழுதையை அடையாளம் காட்டுகிறார் தேவன். அதுதான் முக்கியம். நல்ல கவனிங்க. ரொம்ப டீப்பான செய்தி. என்னுடைய இயலாமை 3-4 நாள் எனக்கு உடம்பு சரியில்லை. இன்னைக்கு அவ்வளவு சரியில்லை. ஆனா என் இயலாமையில நான் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து, ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நான் செய்தி கொடுக்கணும், எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் வேணும். சும்மா சொல்லி போட்டு வசனம் இல்லை, என் பிள்ளைகளுடைய மனதுல அது ஏறணும், பதியணும். என்னுடைய இயலாமையும் உங்களுடைய கருத்துல கொடுக்கிறேன் சொல்லி நான் கேட்கும் போதுதான் இந்த ஒரு தியானத்தை அருமையாக ஆண்டவர் கொடுத்தது. பாருங்க, கண்டு கொள்ளுகிற தேவன், இனம் காட்டுகிற தேவன், அதுவும் சரியாக பாயிண்டடா இல்ல. எங்க இருக்கிறது அந்த கழுதை? இன்னைக்கு என்ன செய்யறோம்? ஏதோ ஒரு இடத்துக்கு போனா நம்ம என்ன செய்யறோம்? மொபைல்ல மடமடன் போய் அந்த ஜிபிஎஸ் போட்டு அழகா என்ன செய்யறோம்? அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடுறோம். இல்ல, ஜிபிஎஸ் கூட சரியா என்ன செய்யல, சரியான வழி காட்டுறது இல்லை. எங்க வீட்டுல நாங்க கார் டாக்ஸி ஆர்டர் பண்ணோம்னா இந்த டாக்ஸிக்காரன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னால போய் நிற்பான். அப்புறம் அவனை இங்க கூப்பிடணும் பெரிய கஷ்டப்பட்டு. ஏன் அது கூட சரியா வேலை செய்யல. ஆனா கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு அழகா வேலை செய்து பாருங்க. அந்த சீச்சர்ல 2 பேரை கூப்பிட்டு, உங்களுக்கு முன்பாக இருக்கிற, அதாவது என்ன செய்யணும்? பின்னால பார்க்க கூடாது, சைட்ல பார்க்க கூடாது, பின்னால பார்க்க கூடாது. உனக்கு முன்னால இருக்கிற கிராமத்தை நோக்கிப்பார். அல்லேலூயா. உனக்கு முன்னால என்ன வச்சிருக்கிறதோ அதை பார். பின்னானவைகள் அல்ல, கடந்து போனவைகள் அல்ல. பிசாசின் தந்திரம் என்ன அப்படின்னா, கடந்த வாழ்க்கை. தாவீது தான் சொன்ன, எல்லா வயதையும் பாவங்களை பிசாசு நினைப்போட்டு கொண்டிருக்க, ஆண்டவரே அது எனக்கு வேண்டாம், என்னை விட்டு எடுத்து போடுங்க. உன்னை பின்னானவைகளை என்ன செய்யக்கூடாது, நம்ம பார்க்காதபடி. தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார்னா, ஃப்ரெஷ்ஷா முன்னானவைகளை, நம்ம எங்க இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எந்த நிலையில இருக்கிறோம், எல்லாவற்றையும் அறிந்து கொண்ட தேவன் தான் நம்முடைய தேவனா இருக்கிறோம். ஆமென் சொல்லலாமா? கைகளை வச்சு சத்தமா அல்லேலூயா. பாருங்க, என்ன அழகான ஒரு பின் பாயிண்ட் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க இந்த கிராமத்துக்கு போங்க, அங்க ஒரு கழுதை குட்டி இருக்கும், அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வாங்க இல்லையா? இப்ப வேதத்துல பாருங்களேன், ஒருவேளை இன்னைக்கு நமக்கு ஒரு சோர்வான ஆவி, சோர்வான எண்ணம் வரும். ஏன்னா நான் நினைக்கிற காரியம் நடக்கல, என் சரீரத்துல ஆரோக்கியம் இல்லை, என் ஊழியத்துல ஒரு செழிப்பு இல்லை, என்னுடைய வயலஸ் தளத்துல ஒரு செழிப்பு இல்லை, என் குடும்பத்துல ஒரு செழிப்பு இல்லை, இப்படி எல்லாம் நம்ம நினைப்போம். ஆனா தேவனுடைய அழைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 4 காரியத்தை நான் சொல்ல போறேன் வசனத்திலிருந்து. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள்
இல்லையா? தேவனால் தெரிந்து கொண்ட மனிதர்கள் பின் பாயிண்டடா, எங்கேயோ சுத்தி எங்கேயோ வந்ததில்ல, பின் பாயிண்டடா. இன்னைக்கு உங்களை ஆண்டவர் தெரிகிறார், இன்னைக்கு உங்களை ஆண்டவர் கண்டு கொண்டிருக்கிறார், இன்னைக்கு உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். இன்னைக்கு நீங்க அவளுக்கு தேவைப்படுகிறது. இதுதான் இந்த பாயிண்டான மெசேஜோடைய சூப்பரான ஒரு பாயிண்ட் இல்லையா? இப்ப பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்ல தெரிந்து கொள்ளான்னு நம்ம பார்க்கிறோம் இல்ல? அதுல முக்கியமான ஒரு காரியம் பாத்தீங்கன்னா, மத்தேயு என்று சொல்லக்கூடிய ஒருவர். யாருங்க அவரு? மத்தேயு யாரா இருந்தாரு? மத்தேயு யாரு? ஆயக்காரன் இல்ல, டாக்ஸ் கலெக்டர். ஒரு ஆயக்காரனுடைய ஆயக்காரன் அந்த மார்க்கெட்ல எல்லாம் இந்த பணம் வசூலிக்கிறவன் இல்லையா? நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜாப் கிடைக்குமா இருந்தா இல்ல, உங்க கையில நிறைய பணப்புழக்கங்கள் வருமா இருந்தா, நீங்களும் நானும் கர்த்தருக்கு எவ்வளவு உண்மையாக இருப்போம்? நம்மளால இருக்க முடியுமா? இருக்க முடியாதா? அப்படின்னா நம்முடைய சூழ்நிலையில மத்தேயு அன்னைக்கு எப்படி இருந்திருப்பார் என்று சொல்லி பார்க்கும்போது, நிச்சயமா அவர் பாக்கெட்லயும் தேர்ந்தெடுக்கிறவன் தன் கையை நக்காது இருப்பானோ சொன்ன மாதிரி அவனும் தான் பாக்கெட்ல என்ன செய்வான்? கொஞ்சத்தை போட்டு இருக்க முடியும். ஏன்னா இந்த நாள்ல மாதிரி கேமரா இல்லை, இன்னைக்கு இந்த நாள் மாதிரி கம்ப்யூட்டர் யுகம் இல்ல, டிஜிட்டல் யுகம் இல்ல, எப்படி வேணா ஏமாத்தக்கூடிய சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு மத்தேயுவை, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் காண்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இதுல பல சோதனைகள், பல இழுப்புகள், பல காரியங்கள்ல நம்ம இருந்தா கூட நம்முடைய மனம் பல நேரத்துல ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, என்னை தள்ளி விட்டாரோ, எனக்கு தூரமாயிருக்கிறாரோ என்று நினைக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் தேவனுடைய கண்கள் நம்மை காண்கிறது. அல்லேலூயா. சரியாக காண்கிறதா முக்கியம். சரியாக எல்லாம் சரி, எப்படி அவர் நம்மை காண்கிறாரோ, சரியாக நம்மை பார்க்கிறார், நம்மை போக்கஸ் பண்ணுகிறார் என்பது நம்ம அறிந்து கொள்ளணும். இல்ல, ஒரு நாள் நினைச்ச கூடாது, மறந்துடக்கூடாது. நம்ம நினைச்ச கூடாது தேவன் என்னை மறந்துட்டாரோ. இல்லை, அவர் நம்மை அழைத்த நோக்கம், அவர் நம்முடைய கண்களை, அவருடைய கண்கள் நம்ம மேல பதித்திருப்பது நோக்கம், பின் பாயிண்டாய் தேவன் நம்மை பார்க்கிறது நோக்கம். அவருடைய அழைப்புல நாங்க இருக்கிறோம், அவருடைய பாத்திரத்துல நாங்கள் இருக்கிறோம், அவருடைய கையின் கிரியில இருக்கிறோம், அவருடைய உள்ள கையில இருக்கிறோம் என்பதை என்ன செய்யக்கூடாது, நம்ம மறந்து பார்க்க கூடாது. மத்தேயுவை பார்த்து கூப்பிடுற, மத்தேயுவே என் பின்னால வாங்குறாரு, பாயிண்டடா அழைக்கிறாரு. எத்தனை பேர் அந்த கூட்டத்துல இருந்திருப்பாங்க, எத்தனை பெரியவர் இருந்திருப்பாங்க, எத்தனை பக்திமான் இருந்திருப்பாங்க, எத்தனை பரிசேயர்கள் இருந்திருப்பாங்க, எத்தனை அந்த வேதபாரர்கள் இருந்திருப்பாங்க, எத்தனை மத தலைவர் இருந்தாங்க. எல்லாரையும் விட்டுட்டு அந்த மத்தேயு கூப்பிடுறாரு, கமான், ஐ வாண்ட் யூ. அல்லேலூயா. நீ உங்களை அழைக்கிறது நல்லா கேளுங்க. நீங்க சத்தியமான உண்மையான ஒரு நல்ல சங்கதி. உங்களை அழைக்கிற தேவன், உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம் பாத்தீங்கன்னா, லூக்கா 19 வந்தீங்கன்னா அங்க ஒரு மனுஷனை பாக்குறேன். யார் அவரு? அவரும் ஆயக்காரருடைய தலைவன். இவரு கொஞ்சம் பாக்கெட்ல போட்டா அவர் எவ்வளவு போடுவாரு? அவர் நிறைய போடக்கூடிய. இவர் கொஞ்சம் புரட்டு பண்ணா அவரு என்ன செய்யக்கூடியவர்? நிறைய புரட்டு பண்ணக்கூடியவர். இவருக்கு சொன்ன கொஞ்சம் திருமல் பண்ணா அவர் நிறைய பண்ணக்கூடியவர். இவர்கிட்ட இருந்தே வாங்கக்கூடியவர் அவர். அல்லேலூயா. இவர்கிட்ட இருந்தே கொள்ளடிக்கக்கூடியவர் தான் சகேயு. அவரை பத்தி நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஆனா பாருங்க, ஆண்டவர் பின் பாயிண்டா அவன் நினைக்கிறான், நான் செய்த பாவங்கள், நான் செய்த குற்றங்கள், நான் ஒரு பாவியாகிய மனுஷன் இல்லையா, நான் எப்படி தேவனை சந்திப்பது, என்னை எப்படி நேராக அவருக்கு முன்பாக நிறுத்துவது, இதெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய சொப்பனம். ஆனா என்ன செய்யறான், ஒரு மரத்துல ஏறி, ஒரு காட்டடி மரத்துல ஏறி, இந்த இலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும், அந்த இலைக்குள்ள மறைவாக சகைவு மரத்தின் மேல் இருக்கிறதை யாருடைய கண்கள் கண்டது? யாருடைய கண்கள் கண்டது? கர்த்தருடைய கண்கள் கண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாமே எங்க இருக்கிறாய்? நீ எங்க இருக்கிற ஆதாமே? எங்க இருக்கிறாய்? ஆண்டவரே, மரங்களுக்கு பின்பாக ஒளிந்திருக்கிறேன். உங்களுடைய கண்கள் நீ வானத்துக்கு மேல போனாலும் பார்க்கும், கடலின் அடியில போனாலும் பார்க்கும், எங்க கூடாரம் போட்டாலும் நிச்சயம் நீ அழைக்கப்பட்டவன் என்றால், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்றால், நீ உண்மையான தேவனுடைய பிள்ளை என்றால், நீ யாராய் இருந்தாலும் அவருடைய கண்கள் தெளிவாக உன்னை பார்க்கும். அல்லேலூயா. ஸ்ட்ரெயிட், அது என்ன செய்வான்? தெளிவாக டைரக்ஷன். கண்கள் எப்படி இருக்கா? டைரக்டா நம்ம மேல பார்க்கிற கண்களாய்.
இதனால்தான் நம்மை பாதுகாக்கிற கண்கள் சொல்லலாம், நம்மை வழி நடத்துகிற கண்கள் சொல்லலாம், நமக்கு வெளிச்சமாயிருக்கிற கண்கள் சொல்லலாம். கண் இல்லாதவன் எப்படி இருப்பான்? கபோதியா இருப்பான். அல்லேலூயா. கண் இல்லாதவன் உலகத்தை பார்க்க முடியாது, கண் இல்லாதவன் எதையும் பார்க்க முடியாது. ஆனா கண்கள் இருக்கும்போது எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்படின்னா ஆண்டவர் சொல்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அல்லேலூயா. அவ்வளவு டைரக்டா, சகைவே மரத்து உச்சில் இருக்கிறத நான் பார்த்துட்டேன், கம் டவுன், இறங்கி வா. அந்த டைரக்ஷன் எப்படி இருக்கு? சரியான ஒரு நேரத்துல சரியான மனிதர்களை கண்டுகொள்ளும்படியான ஒரு கண்கள், டைரக்ஷனை நம்ம பார்க்கணும். மூன்றாவது ஒரு சம்பவம் கூட பார்க்கலாம் நீங்க இல்லையா? அந்த ஒரு அத்தி மரத்துக்கு கீழே ஒருத்த ஒழிஞ்சிட்டு இருக்கா. யார் ஒழிஞ்சிட்டு இருக்கா? நாத்தான்வேல் என்று சொல்லக்கூடிய ஒரு, எங்க இருக்கிறது? யோவான் 1ஆம் அதிகாரத்துல இருக்கு. நாத்தான்வேல் என்று சொல்லக்கூடிய என்ன செய்யறாரு? அவரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துட்ட வர்றாரு. வந்தோம் நல்ல போதகர் எல்லாம் மனுஷன் சொன்னோன்னு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை சொல்ல, நாத்தான்வேலே நீ அத்தி மரத்தின் அடியில் இருக்கும் போதே உன்னை நான் கண்டேன். அல்லேலூயா. நம்ம எங்க இருந்தா என்னங்க? எங்க இருந்தா என்ன? தேவனுடைய கண்கள் நம்மை சுற்றி இருக்கிறது, நம்மை பார்த்து கொண்டிருக்கிற கண்களுக்கு மறைவாக எங்கேயும் ஓடுவேன். அல்லேலூயா. தேவனே நம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் எங்கே மறைந்து கொள்ளுவேன்? எங்கேயும் மறக்க முடியாதப்பா. என்னுடைய கண்கள் என்னை கண்டு என்னை அழைக்கிற கண்களாக அவைகள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு காரியம் கூட பாருங்களேன் இல்லையா? சமாரியா என்கிற ஒரு இடத்துல போய், சீகார் என்கிற ஊர்ல ஒரு கிணற்றண்டையில போய் யாரை சந்திக்கிறாங்க? ஒரு 5-6 புருஷன், 5 புருஷன் 6வது புருஷனோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு என்ன பேர் சொல்லலாம்? என்ன பேர் சொல்லலாம்? அந்த உலகத்துல என்ன பேர் சொல்லலாம்? ரொம்ப மோசமான வார்த்தை வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியை கூட, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கூட, அப்படிப்பட்ட ஒரு தள்ளப்பட்ட, அப்படிப்பட்ட ஒரு பாவியை கூட, அப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கூட கர்த்தருடைய கண்கள் காண்கிற கண்களா இருக்கு. எப்படி காண்தான்? ஸ்ட்ரெயிட்டா டைரக்டா அந்த கழுதைய ஆண்டவர் எப்படி இனம் கொண்டு தன்னுடைய சீச்சர்களுக்கு அந்த டைரக்ஷனை சொல்லி, இந்த கழுதை இந்த இடத்துல இருக்கு, எனக்கு வேணும், கூட்டிட்டு வா. பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் அழைக்கிறார். எங்கே இருந்தாலும், எந்த நிலை இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அவருடைய கண்கள் நம்மை கண்டு தெளிவான பார்வையில நம்ம இருக்கிறோம் என்பதை என்ன செய்யக்கூடாது? நம்ம ஒரு நாளும் மறந்து போக கூடாது. அல்லேலூயா. அதுக்கு என்ன அருமையான ஒரு வசனம் வாசிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் கொஞ்சம் வாசித்து பாருங்க. 12:7 லூக்கா 12. தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. தலையில் உள்ள முடியெல்லாம் என்ன செய்யறானா? நம்மளால கூட எண்ண முடியாது. கீழே உள்ள முடி கூட எண்ண முடியாது. தலையில கீழே உள்ள முடியை கூட எண்ண முடியாது. ஆனா என்ன செய்யறாங்க? அவங்க தலையில இருக்கிற எல்லா முடி, கருப்போ வெள்ளையோ சேப்போ மஞ்சையோ என்ன கலரா இருந்தாலும் சரி, என்ன செய்யறானா உன் தலையில இருக்கிற அத்தனை முடியும் அவர் எண்ணி இருக்கிறார். சித்தம் இல்லாதபடி ஒரு முடி கூட தலையில விழாது. ஏன்னா அவன் கண்டு உன்னை அழைத்த தேவன், கண்டு உன்னை உணர செய்கிற தேவன், கண்டு உன்னை தம்மை வெளிப்படுத்துகிற தேவன், கண்டு ஒரு கழுதை போல இருக்கிறவனை அழைக்கிற தேவன். அவர்தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நீங்க முதலாவது அந்த கழுதையை அழைக்கிறத பார்க்கணும். சீசர்ல அனுப்பி இந்த இடத்துல போய் அந்த கழுதை எனக்கு வேணும், அந்த குட்டி கழுதை எனக்கு வேணும், அழைச்சிட்டு வாங்க என்று சொல்லி அந்த அழைப்பை நம்ம பார்க்கணும். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அந்த 2வது வசனத்தை கூட வாசித்து பார்க்கலாம். 11:2 லூக் மார்க் 11:2 உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்க, அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை, ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுதைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன அர்த்தம்? நாட் ட்ரெயின்டு. என்னது நாட் ட்ரெயின்டு? எதுக்கு? ஒருவனை மேலே ஏற்றி கொண்டு அந்த கழுதை நடப்பதற்காக அது பழக்கி வைக்கப்படாத கழுதை. அல்லேலூயா. இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா ஏலியின் நாட்கள்ல பெலிஸ்தியருக்கு இஸ்ரவேலுக்கு யுத்தம் நடக்குது.
அந்த யுத்த சமயத்துல இஸ்ரவேல் தோத்து போறாங்க, பெட்டியை கொண்டு போறாங்க. பெட்டி போனா ஜெயிக்கணும்னு சொல்லி நினைச்சாங்க. பெட்டி போய் ஜெயம் இல்லை. ஆனா என்ன செய்யுது? பெட்டியை பெலிஸ்தியன் அவன் தேசத்துக்கு கொண்டு போயிட்டான். அல்லேலூயா. நடந்த காரியம் என்ன? அந்த பெட்டி கொண்டு போய் பெலிஸ்தியாவில் வைத்ததுனால அந்த பெலிஸ்தியர் எல்லாருக்கும் என்ன நடந்தது? ஒரு மூல வியாதியை ஆண்டவர் கொடுத்தார். ஏன்னா அது இருக்க வேண்டிய இடத்துல தான் அது இருக்கணும். அல்லேலூயா. நம்ம இருக்க வேண்டிய இடத்துல தாங்க இருக்கணும். ஓடக்கூடாதுங்க, ஓடக்கூடாது. உங்களை அழைச்சிட்டு வந்து இங்க இடத்துல உட்கார வச்சேன்னா நீங்க இங்கதான் இருக்கணும். கட்டப்படுற வாழ்க்கை இங்கதான் இருக்கணும். தவிர நீங்க அங்க இங்க ஓடிங்க. எத்தனை பேர் ஓடினவங்களை இன்னைக்கு கொஞ்சம் பாருங்களேன். அவங்க மனதுல சமாதானம் இருக்குமா? அவளை சமற்ற மகிழ்ச்சி இருக்குமா? அவங்க நினைச்ச காரியம் ஈடேறிட்டா? ஒண்ணுமே இல்லை. அப்ப ஏன் போனாங்க அப்படின்னா என்ன? தேவனுடைய அழைப்புல அந்த இடத்துல அவங்களால நினைச்ச முடியல, ஏற முடியல, உட்கார முடியல. இஸ் நாட் ட்ரெயின்டு. இவங்க என்ன ட்ரெயின் பண்ணிருக்காங்க? உலகத்துக்கும் உலகத்தை சார்ந்து ஜீவிக்கிற மாமிசமான வாழ்க்கை, உலகத்தின் நிச்சயான வாழ்க்கை, உலகத்தின் பணக்கார ஆசை, உலகத்தின் பொருள் ஆசையை சேர்ந்த ஒரு ட்ரெயின் லைஃப். அது என்ன விரும்புறாருன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். எனக்கு எப்படி வேணும்னா ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத அந்த கழுதை, அதுதான் எனக்கு வேணும். என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றார் முழு இருதயத்தோடு. அந்த இருதயம் எப்படி இருக்குன்னா ஃபுல் ஹார்ட்டட். வேற எங்கும் அந்த இருதயத்துல ஏறது இடம் கொடுக்க கூடாது, வேற எதுக்கும் இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவருக்கு மாத்திரம் ஆண்டவருக்கு வேணும் அப்படி சொல்லி அந்த பாயிண்ட் பண்ணிட்டு அந்த கழுதைக்கு என்ன? அந்த கழுதையோட குணாதிசயம் எப்படி இருக்கும்? யாரும் ஏறிராது, யாரும் ட்ரெயின் பண்ணிராத, யாரும் என்னை ஓட்டிராத ஒரு கழுதையாக நான் என் தேவனிடத்துல போகிறேன், என்னை உண்டாக்குனவரிடத்துல போனேன். இப்ப ஆண்டவர்கிட்ட வரும்போது, கர்த்தருடைய சமூகத்துல நம்ம வரும்போது எப்படி வரணும்? பலவித சிந்தைகள் இழுப்புண்டு போறோம். அன்னைக்கு பலவிதமான காரியங்கள் இழுப்புண்டு போறோம். ஆலயத்துக்கு போனா இது கிடைக்குமா? அங்க போனா சாப்பாடு கிடைக்குமா? இங்க போனா பணம் கிடைக்குமா? இங்க போனா அது கிடைக்குமா? இந்த இதுல போனா இது கிடைக்குமா? அப்படி இல்லை. இழுப்புண்டு போகிற ஒரு வாழ்க்கை இல்ல. நாட் ட்ரெயின் பை வேர்ல்ட் பட் ட்ரெயின் பை காட். இல்லையா? இப்ப என்ன செய்த? கழுதையே ஆண்டவர்கிட்ட கூட்டிட்டு வராங்க. ஒருவனும் ஒரு கால் ஏறாத கழுதை. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கழுதை மேல ஏறாரு. அந்த கழுதை கீழ்ப்படிதல் உள்ள கழுதையாக அவரை சுமக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அழைக்கப்பட்ட கழுதை, தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை, நாட் ட்ரெயின் பை த வேர்ல்டு, உலகத்தினால் கரைபடாத கழுதை. இன்னைக்கு அந்த கழுதை யாருக்கு வேணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு. எதுக்கு இந்த கழுதை is to be trained? அந்த கழுதை தேவனால் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வசனத்தினால் நடக்கக்கூடிய ஒரு கழுதையாக அது மாற்றப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லாம சத்தமாலே வாசிங்களா? ஏசாயால 62ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். ஏசாயா 66 2வது வசனம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளை எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை மாத்திரம்தான் நோக்கி பாரு. அவன் தான் அழைக்கப்பட்டவன், அவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவன் எங்கிருந்தாலும் ஆண்டவர் அவனை தூக்குவார். அது எங்கிருந்தாலும் தேவன் அவனை உயர்த்துவார். அல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசித்திருக்கு. யோவான் 3:15 தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, தன்னை விசுவாசிக்கிறவன் ஏற்றுக்கொண்டு ஒரு கழுதை என்ன நான் ஆண்டவரை சுமக்கிறேன்னு சொல்லி விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்குள் உயர்த்தப்பட. அந்த உலகத்துக்கு இல்லைங்க. உலகம் கொஞ்ச நாள் எப்பன்னு தெரியாது. ஒருத்தர் வந்து போன்ல பேசுவான், ஐயா அந்த சீட்டு ஒண்ணு ஆரம்பிக்கிறோங்க, நீங்க கண்டிப்பா சேரணுங்க அப்படின்னாரு. சரிங்க சேர்ந்துடலாம் அப்படின்னு. என்ன சீட்டு அப்படின்னா, ஐயா அது ஒன்றும் பெரியது இல்லை, 10 லட்சம் ரூபாய் சீட்டு தான், அதுல மாசம் கட்டணும், 50 மாசம் ஐயா நீங்க கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் கிடைக்கும், ஒரு 3/4 பணம் கட்டினா போதும், நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா. நான் சொன்னேன், நீ 5 வருஷம் ஸ்பேன் கொடுக்குறியே, என் வாழ்க்கைக்கு ஸ்பேன் யார் கொடுக்கறது? நல்ல இந்த 5 வருஷம் என்னால கட்ட முடியுமா? என் வாழ்க்கையை நீ உத்தரவாதம் கொடுக்குறியா?
இந்த 5 வருஷம் நான் உயிரோட இருந்து இந்த 5 வருஷம் இந்த சீட்டை கட்டி என்னுடைய பலனை அனுபவிப்பேன்னு சொல்லி நீ எனக்கு உத்தரவாதம் கொடுக்குறியா? LICல எத்தனையோ கோடி அன்கிளைம்டு, எத்தனையோ கோடி இருக்கான். யார் பணமோ யாருக்கு தெரியும். அப்போ தெரியாத ஒரு காரியம், அறியாத ஒரு காரியத்துல செய்யக்கூடாது, சிக்குண்டு போய் இழுப்புண்டு போகக்கூடாது. அதுக்குதான் அலிவா தெளிவா சொல்றாரு, ட்ரெயின் பை த காட். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பியூர் ஹார்ட். எப்படி இருக்குமா? பியூர் ஹார்ட். அந்த ஹார்ட்ல என்ன இருக்கக்கூடாது? எந்த ஒரு கசடும் இருக்கக்கூடாது, இல்லையா? இல்ல நீங்க ஒரு டீயை குடிச்சீங்கன்னா டீ தூளோட சேர்ந்து குடிப்பீங்களா? எப்படி குடிப்பீங்க? எப்படி சின்ன வடிகட்டி போட்டு அதுல ஒரு தூள் கூட அங்க வந்துடக்கூடாது, ஒரு பொடி கூட வந்துடக்கூடாது. அது நல்லா வடிகட்டி நல்லா குடிக்கிறோம்ல. அப்போ வசனம் எப்படி இருக்கணும்? நம்ம கலப்படம் இல்லாது, கலப்படம் இல்லாம கலக்க கூடாது. உலகம் இல்லை. ஆண்டவர் சொல்ற உலகத்துல உனக்கு என்ன இருக்கு? சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு, பொருள் இருக்கு, பணம் இருக்கு. இப்படி ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னாரு? உலகத்துல உனக்கு உபத்திரவம். நீ என்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டாயோ அன்னைக்கு உனக்கு ஒரு வீடு பரலோகத்துல கட்டப்படுது. அல்லேலூயா. பூலோகத்துல இல்ல, அன்னைக்கு எங்க கட்டப்படுது? பரலோகத்துல கட்டப்படுது. அந்த பரலோக வீட்டை தான் அலங்கரிக்கணும். அந்த பரலோக வீட்டுல நீ என்னெல்லாம் விரும்புறியோ, உன் ஆத்மா வாழ்வது போல அங்க ஆத்மா வாழணும், இங்க சரீரம் வாழும். அங்க என்ன செய்யும்? ஆத்மா வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய அடுத்த காரியம் என்னன்னா, ஒருவரும் ஏறியிராத கழுதை, அன்ட்ரெயின்டு டாங்கி, அன்ட்ரெயின்டு மேன், உலகத்தினால் கரைப்படாதவர்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, என்ன செய்யணும்? உலகத்தினால தங்களை கரைப்படுத்தி கொள்ளாதவர்கள். அல்லேலூயா. என்ன செய்யணும்? இன்னைக்கு வரைக்கும் ஒருவேளை நீங்க உலகத்தோடு ஒட்டி உலகத்தோடு கரைப்பட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தெளிவான முடிவு என்ன செய்யணும்? ஐ கம் வித் a pure heart and a humble heart. என்ன செய்யணும்? தாழ்மை உள்ள இடத்துல என்ன பெருகுதான்? கிருபை பெருகுது. தாழ்மை உள்ள இடத்துல கிருபை பெருகுது. பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். அப்ப என்ன வேணும்? தாழ்மை வேணும். நம்ம இருதயத்தை தாழ்மை, இல்லையா? நான் போற இடத்துல என்ன வேலை ஸ்தலத்துல ரொம்ப டஃப், நம்ம அவ்வளவு சீக்கிரமா ஒருத்தரை விட்டுற மாட்டோம். ரொம்ப டஃப்பா வேலையெல்லாம் வாங்க. ஏன்னா நீதிமொழிகள் ஒரு வசனம் சொல்லுது, தன் வேலையை அஜாக்கிரதையாயிருக்கிறவன் அழிமனுக்கு சமம். இப்ப இந்த வார்த்தை என்ன? எப்போ பார்த்தா வேலையில ஸ்டாங்க. ஆனா வெளியே போன இப்ப நாங்க இருக்கிற அந்த CCI டயசிஸ்ல எல்லாம் அவங்க சொல்லுவாங்க, இவ்வளவு பெரிய மனுஷன், இவ்வளவு வயசான மனுஷன், இவ்வளவு டைரக்டரா இருக்கிற ஒரு கம்பெனில, ஆனா இவரை மாதிரி தாழ்மையான ஒரு மனுஷன் நம்ம கிட்ட இல்லையே. பெருமைக்கு சொல்லல, இல்லையா? தாழ்மையான ஒரு மனுஷன் இல்லையே. அப்படிங்கும் போது நம்மை பற்றி மற்றவர்கள் நமக்கு சொல்லணும். நீங்க பாத்தீங்கன்னா டிவியில ஓபன் பண்ணுங்க, செல்போன்ல எடுங்க, தங்களை பற்றி உயர்த்தி கொள்கிறவர்கள் அநேகர். தங்களை பற்றி நான் தான் இயேசுங்கிற சொல்றாங்க நிறைய. இயேசு பவனி போனவன், நானும் ரதத்துல ஏறி போவேன், ஹெலிகாப்டர்ல வருவேன் சொன்னாங்க அநேகர், இல்லையா? இல்லை, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அன்ட்ரெயின்டு காட்ஸ், அன்ட்ரெயின்டு டாங்கி, ட்ரெயின் பை த லார்ட். ஒரு பியூர் அண்ட் ஹெல்த்தி ஹம்பிள் ஹார்ட் ஆண்டவர் செய்தார், விரும்புகிறார். அது அடுத்த ஒரு வசனம் அடுத்து வாசிங்க. 11:4 வாசித்து பாருங்க. அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது 4வது வசனம். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? அடுத்து என்ன சொன்னாங்க? இயேசு கற்பித்தபடியே அவருக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கற்பித்தபடியே அப்படின்னா அட்டாச் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? ஆண்டவரோட வசனத்தோட ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிருக்கணும். இந்த வசனம் நானும் ஒண்ணு. இந்த வசனம் இல்லாதபடி நான் இல்லை. இயேசு இல்லாத பவுல் அர்த்தம் செஞ்சாரு, ரொம்ப அழகா செஞ்சாரு, இல்லையா? என்ன செய்தாரு? சவுலா இருந்த பவுல் மாறின உடனே அவருடைய வார்த்தையை சொல்ல, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவே எனக்கு ஜீவனாய் வாழ்க்கையாய் இருக்கிறார். உண்மையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, உண்மையான ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, உண்மையான இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன அப்படின்னா அட்டாச். அதோட என்ன செய்யணும்? ஒன்றிணைந்து விடணும். வசனத்தோடு இயேசுவோடு ஒன்றிணைந்து விடணும். ஆண்டவர் செய்றாரு,
யோவான் 17ஆம் அதிகாரத்துல ஒரு ஜெபமா ஆண்டவர் சொல்லும் போது ரொம்ப அழகா அங்க சொல்ற, என்ன சொல்ற, பிதாவே நானும் நீரும் ஒன்றா இருக்கிறது போல, Lord you and me attached together, likewise நானும் நீரும் ஒன்றா இருக்கிறது போல நீர் எனக்கு கொடுத்த இவர்களும் நம்மோடு ஒன்றா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஒரு பெரிய விண்ணப்ப ஜெபத்தை அங்க வைக்கிறத பார்க்கணும். அட்டாச்மெண்ட், சீசர்கள் சொன்ன வார்த்தை அனுப்பிச்சாங்க, அந்த வார்த்தையோடு இணைந்து போய் அந்த கழுதை அனுப்பிச்சாங்க கட்டி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கணும். இன்னைக்கு என்ன செய்யணும், நம்ம தேவனோடு இணைப்பது எப்படி அப்படின்னா அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது, அவருடைய வசனத்தை காத்துக்கொள்வது இல்லையா. வாலிபன் தன் வழியை எதனால் சபைப்படுத்துகிறான், தேவனுடைய வசனத்தின்படி. 119 சங்கீதம் 160 வாசிங்கன்னா என்ன சொல்லுது, வாசிங்களா? சங்கீதம் 119 160. உம்முடைய வசனம் என் சமூலமும், சமூலம் சத்தியமும் சமூலமா இருக்குது இல்ல. இந்த வார்த்தை என்ன செய்யுது, சத்தியம் சமூலம். அப்ப அந்த வார்த்தையோடு நமக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் என்ன செய்யணும், நம்ம கொண்டு கொள்ளணும்னு சொல்லி நம்ம அங்க பார்க்கணும். அதுக்கு என்ன காரியம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென். கொலோசியர்ல நீங்க வாசிங்க, எங்க அட்டாச் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அழகான வசனம் அங்க இருக்கு. 3ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்களை வாசிக்கலாமா? ஆகையால் விபச்சாரம், இதான் இந்த அட்டாச்மெண்ட், இதெல்லாம் இந்த அட்டாச்மெண்ட்லாம் இருக்க கூடாது. விபச்சாரம், அசுத்தம், அசுத்தம், மோகம், மோகம், துர்இச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூவில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். சரி, இப்ப என்ன செய்ய, அட்டாச்மெண்ட் எங்க கூடாது, இந்த அட்டாச்மெண்ட்ல இருக்க கூடாது. எங்க இருக்கணும், தேவனோடு இருக்கணும், வசனத்தோடு இருக்கணும். தினம் அதிகாலை என்ன செய்யணும், பைபிள் எடுத்துட்டு, ஆண்டவரே இந்த வசனத்தோடு இன்னைக்கு எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வேணும் ஆண்டவரே, அந்த அட்டாச்மெண்ட் உள்ள வசனத்தை எனக்கு கொடுங்க, நான் அந்த வசனத்தோடு இணைத்தரணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது அவர் நம்மை அட்டாச் பண்ணிடுவார். அல்லேலூயா. அடுத்த ஒரு பாயிண்ட் நம்ம வாசிக்கலாமா? 11ஆம் அதிகாரம் 7 10 வரைக்கும் வாசிங்க. மார்க் 11 7 முதல் 10. அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து. பாருங்க, இப்ப நமக்கு தெரியும், இந்த கழுதையை கொண்டு வந்தாங்க, கழுதை மேல வஸ்திரங்களை போட்டாங்க, கிளைகளை போட்டாங்க, அதன் மேல் இப்ப யார் ஏறினா, இயேசு ஏறினார். அல்லேலூயா. இப்ப அந்த கழுதை எங்க போகணும், where is the direction we to go, நம்ம எந்த டைரக்ஷன்ல போனோம், இதுதான் முக்கியமான காரியம். ஆலயத்துக்கு போறது நல்லது, பைபிளை வாசிக்கிறது நல்லது, காணிக்கிறது நல்லது, பரிசுத்தமா இருக்கிறது நல்லது. ஆனால் நம்ம எங்க போறோம், where is our direction, என் டைரக்ஷன் எங்க இருக்கு, எதுக்காக நான் இதை செய்கிறேன், எதுக்காக இந்த கழுதை ஆண்டவரிடத்தில் கொண்டு வரப்பட்டது, கட்டவிழ்க்கப்பட்டது, எதற்காக அப்படி சொல்லி பார்க்கும்போது அந்த கழுதை டைரக்ட் பண்ண எங்க போகுதான், எருசலேமில் தேவனுடைய ஆலயத்துல போகுது. அல்லேலூயா. வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு, இப்போ தேவனுடைய நகரமாகி எருசலேமில் அந்த பூலோகத்துல இந்த உடன்படிக்கை பெட்டி இப்ப அங்க இருக்குது. இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து யார் பண்ணாங்க, தேவனுடைய பிள்ளைகள் கானானை நோக்கி அன்னைக்கு போனாங்க. உடன்படிக்கை பெட்டிக்கு அங்கங்க கூடாரம் போட்டு ஆராதிச்சாங்க. அது உலகத்தின் கூடாரம், பெயர்த்தெடுக்கப்பட்ட கூடாரம். ஆனா எங்க போய் ஸ்டே பண்ணாங்க, கானானுக்குள்ள போய் அவங்க ஸ்டே பண்ணாங்க. ஒரே ஆலயம், அதுக்கப்புறம் ஆலயம் இருந்ததா இல்ல, ஒரே ஒரு ஆலயம் இல்லையா. அந்த ஆலயத்தை நோக்கி அவங்களுடைய டைரக்ஷன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். இப்ப நம்ம டைரக்ஷன் எங்க இருக்கணும், ஆண்டவரே பரலோகமே என் சொந்தம், அல்லேலூயா, என்று நான் காண்பேனோ. அல்ல, நம்ம வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, பயப்படாதீங்க. வாழ்க்கை நிரந்தரமே கிடையாது இல்ல. 6 சாவு 60 சாய்வும் தாயகம் காப்பது கடமையடான்னு அன்னைக்கு பாடினான். இன்னைக்கு 6 சாவு 60 சாவு 100 சாவது
பரலோகம் காப்பது கடமையடா. நம்ம டைரக்ஷன் எங்க இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டா எங்க நம்ம நியமித்த பாதையில நம்ம ஓடிட்டு. பவுல் சொல்றான், இல்ல நல்ல போராட்டத்தை போராடினேன். அந்த உலகத்துல இந்த கழுதைக்கு நிறைய டைரக்ஷன் இருந்தது. கழுதை எங்கெல்லாம் அட்ராக்ட் ஆகும், எங்க ஆகாரம் கிடைக்க அந்த அட்ராக்ட் ஆயிடும். இன்னொரு கழுதையை கண்டா அது பின்னால போக அட்ராக்ட் ஆகும். கழுதை கூட்டத்தை கண்டா பின்னால போக அட்ராக்ட் ஆகும். ஆனா இயேசு ஏறின கழுதை எங்க போச்சு? நேர ஆலயத்துக்கு கொண்டு போச்சு. இன்னைக்கு நீயும் நானும் கழுதையாய் தேவனை சுமப்போமானால் பரிசுத்த ஆவியான தேவனாகிய கர்த்தர் இந்த கழுதைக்குள்ள நமக்குள்ள நம்முடைய இருதயமாகிய அவருடைய ஆலயத்துக்குள்ள ஊற்றப்படும் போது இந்த ஆலயத்துக்குள்ள ஆவியானவர் இந்த கழுதையாகிய சரீரமாகிய நமக்குள் ஏறிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப எருசலேமை நோக்கி நடக்கிறது, பரலோகத்தை நோக்கி நடக்கிற நம்முடைய ஆவி ஆத்துமா அங்க நடக்கும். எங்கது தேவனோடு இணைக்கப்பட்ட ஆவி ஆத்துமா அந்த டைரக்ஷன்ல தான். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அந்த கழுதை எங்க போய் நினைச்சு? தேவாலயத்துல கொண்டு போய் ஆண்டவர் கொண்டு போய் விட்டு. இப்ப என்ன நடந்துச்சு? கழுதையை விட்டு இறங்கி தேவனாகிய கர்த்தர் ஆலயத்துக்குள் போய் சுத்திகரிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்ப கழுதையுடைய நிலைமை என்ன? கழுதையுடைய நிலைமை என்ன? கழுதையுடைய நிலைமை என்ன? கழுதைய அப்புறம் காணும். கழுதை என்ன செய்யணும்? காணும். கழுதை என்னவாயிடுச்சு? ஆண்டவரோடு இணைந்து விட்டது. அது காணும். என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தன்னை உயர்த்தாதபடி நான் சுமந்த தேவன், நான் செருகவும் நீர் பெருகவும் வேண்டும் ஆண்டவரே சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்த அந்த கழுதை அதோட பினிஷ். தன்னை உயர்த்தவில்லை. இன்னைக்கு ஷூ போடாம, டை கட்டாம, கோட்டு போடாம, சென்ட் அடிக்காம, பக்கத்தில் நிறைய படை சேவர்கள் இல்லாம மேடையில ஏறி பிரசங்கம் பண்றதுக்கு ஆள் இல்லை. அல்லேலூயா. கிராமங்கள்ல போய் பாருங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, ஒண்ணுக்குமே வழி இல்லாம எத்தனையோ ஊழியக்காரன் உண்மையா ஊழி செய்யறாங்க. மிஷினரிகளை எடுத்து பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பாருங்க. மிஷினரி வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் படிச்சு பாருங்க. அந்த காடுகளுக்குள்ள தெரியாத லாங்குவேஜ், தெரியாத இடம், ஷெல்டர் கிடையாது, சாப்பாடு கிடையாது. ஆத்மா தாகத்தோடு அந்த கழுதை, அந்த தேவனுடைய ஆவியை சுமந்த அந்த கழுதை சுத்தி கொண்டிருக்கிறது. எதுக்காக? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி. அந்த கழுதை தன்னை உயர்த்தவில்லை, தான் சுமந்தவரை உயர்த்திட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு யோசனை பண்ண ஊழியக்காரன் பிரசங்க கேட்கும் போது தயவுசெய்து நான் யாரையும் குறை சொல்ல கிடைச்சது. எனக்கு என் மனைவிக்குமே நிறைய தகராறு வரும். ஏன்னா பிரசங்க கேட்கும் போது தெரியும், அவனும் உயர்த்திட்டு போவான், தன்னை ஆளை உயர்த்தி அடிச்சுட்டு போவான். நான் ராஜா, நான் கிங்கு, நான் தொட்டா அப்படி, நான் பேசினேன் இப்படி இவ்வளவு உயர்த்திட்டு போனா. அப்ப அங்க என்ன அட்டாச்மெண்ட்ல ஒளியும் தூதனும் தேவனை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவன். அதனால எந்த பிரசங்கம், யார் செய்தி, என்ன கேட்டாலும் உங்க அட்டாச்மெண்ட் எங்க இருக்கு? இந்த அட்டாச்மெண்ட் உங்க ஆவிக்கும் அந்த ஆவிக்கும் இணைச்சு போகுதா? இதை பாருங்க. இல்லையா? இப்போ பாட்டு பாடுறீங்க, பாட்டு கேட்குறீங்களா? ரொம்ப நல்ல பாட்டுகள்லாம் கேட்குறீங்கல்ல. சில பாடுகள் பாருங்க, அருமையா இருக்கு. சில போதகர்கள் இப்போ பாருங்க, யாக்கோபின் தேவன்லாம் அந்த பாஸ்டர் பாடுற பாடலாம் ஒரு ஒன்றும் இல்லை. அவர் சும்மா ஒரு பாட்டுக்கு பாடிட்டு இருக்கிறாங்க, அபிஷேகம் இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டான்ஸ், இங்கே சட்டை இப்படி, அப்படி சட்டை, இப்படி ட்ரெஸ்ஸு, என்ன பாரு, அழகப்பார், என்ன பாரு, ஆண்டவரை பார்க்காத என்ன பாரு சொல்லி அவங்கள பார்த்து அவங்கள கணம் பண்ணக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? கவனமாய் இருந்து நம் ஏறப்பட்ட கழுதை, நம் சுமந்த தேவன், அவருக்கு என்ன செய்யணும்? கணத்தில் மகிமை கொடுத்தவர்களாக. இன்னைக்கு செய்தி சாராம்சம் இதுதான். இந்த கழுதையாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். அந்த கழுதையை போல நாமும் தேவனை சுமந்து அவருடைய ராஜ்யத்துக்கு செல்ல, அநேகர் அவருடைய ராஜ்யத்துக்கு சேர்க்கப்பட நாமும் கருவிகளாக இருக்க வேண்டும். அதோடு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும். கர்த்தர் இதைத்தான் நம்மள்கிட்ட விரும்புகிறார். எல்லாம் அப்படி எழுதி நிற்போமா?